பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. அலோ பண்றேன், உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மிகு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க, நான் அலோவ் பண்றேன். இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கீங்க, நான் அனுமதிக்கிறேன். பேசலாம். முதலமைச்சர் நீங்க உறுப்பினர்கள் எல்லாவற்றுக்கும் நான் இப்போதும் அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமா அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இருங்க, நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஏய் ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து ஏய் அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது, அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் தரேன். நான் உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இடையில குறுக்கீடு செய்யாமல் அந்த பேச்சு முழுமையாக பேசி முடிக்க நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா உட்காருங்க, அவங்க பேசி முடிக்கட்டும், நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற உரிமையும் விளக்கத்தை கேட்டு பெற உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இடையில குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நீங்க பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியினுடைய உறுப்பினரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர் எழுந்து நிற்பதில் நியாயம் இருக்கிறது. வாய்ப்பு தரப்போகிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். அது வரைக்கும் உங்களுடைய உறுப்பினரை அமைதி காக்க நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் அப்போது சொன்னது வேறு, இப்போது நடந்து கொள்கிற முறைகள் வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கலாம். இப்போது பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லினா தங்க பிரச்சனை இல்ல, அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக் கொண்டது ஆறாவது இல்ல நேற்றைய தினம் உங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டார்களா?
நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே அதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறார். முன்னவர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார். இப்போ அதற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர் சாட்டிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் நேற்று அந்த விஷயம் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆதாரங்களை கொடுங்கள். தக்க நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டிய நேர்ந்தால் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அவை குறிப்பிட்டு ஏற்றுவதற்கு முன்பாக அவரிடம் இதுவும் சொல்லுகிறேன். உறுதியாக நான் வாய்ப்பு கூடிய அதை முன்னவர் பண்ணிங்க பேசினீர்கள். நீங்க மின்கட்டை வீராசாமி இருக்கிற போது மின்வெட்டால் தான் நாங்கள் படிக்கிறார்கள். அவை முன்ன தலைவர் அவர்கள் வார்த்தையை கேட்டு நேற்றைய தினம் இதே போல அவர்கள் பல வார்த்தைகள் எத்தனையாக இருந்தோம் என்று சொன்னார்கள். ஆதாரம் கேட்டு இப்படி எழுந்து நாங்கள் கொந்தளியாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள். இப்போது அவர்களினுடைய தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும்